ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பஸ் ஏற போகிறோம். நம்ம பஸ்க்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும் வரக்கு. நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நம்ம எல்லோரும் வந்தோடனே நம்ம உள்ளே வந்துட்டோம். இங்கே ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இங்கே ஒரு லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லைட் சூப்பராக இருக்குது. நமக்கு போர் தான் அடிச்சு இன்றைக்கி. இருந்தாலும் அந்த வியூ இருக்குது. நான் வியூக்காக தான் எப்போவுமே வருவேன். எனக்கு ஜன்னல் சீட் ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா இப்போ கீழே கொடுத்துட்டாங்க. நமக்கு கீழே மேலே இல்லை. மேலேன்னா கொஞ்சம் காற்று வாங்கலாம். பார்த்திங்கன்னா ஏசி வேறு, அது இந்த குளிரில் அது ஏசி தான் கிடச்சிச்சு. பார்த்திங்கன்னா இதில் நிறைய கம்ஃபர்ட் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா உட்காரால நம்ம இங்கே பாருங்கள், பில்லோ கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வீட்டில் இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற அளவுக்கு இல்லைன்னாலும் இந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா உட்காரக்கு சாயலாம். அப்புறம் உட்காந்து சாஞ்சு உட்காந்துக்கலாம். பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அங்கேயே ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. பஸ்ஸு ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. நிறையா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவங்க என்னது லைட்லாம் போடுறது கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் ஒர்க் ஆகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 மணிக்கு இங்கே நிறுத்தினாங்க. கடையில் டீ எல்லாம் குடிக்கிறதுக்கு. அங்கே யாருமே வாங்கி குடிக்கல. நம்ம வெறும் அங்கே வாஷ்ரூம் இருந்துச்சு. வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு சரியான தூக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், கடையில் யாருமே இல்லை. நம்ம இப்போது நான் நம்ம ரூம் போட்டுட்டு அங்கே போய் பெங்களூரில் போய் ரூம் போட்டு அப்போ நம்ம நிறையா ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுவோம். அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப பஸ்க்கே வந்துட்டோம். என்ன சாப்பிட்றோன்னு பார்த்திங்கன்னா கேக்கு வச்சுருக்கேன். இந்த கேக் மாதிரி பன் மாதிரி இருக்கும். அதில் கூட க்ரீம்லாம் இருக்கும். சூப்பராக இருக்கும். அது சாப்பிட போகிறேன். அதில் இருக்கிற க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இப்போ நம்ம அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2:30 பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தூங்கணும். பார்த்திங்கன்னா அங்கே போய் நம்ம பெங்களூர் போய் ரூம் போட்டு நேராக அப்பாவோட நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவோட வேலை விஷயம் அங்கே போயிட்டு நாங்கள்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அப்பா சித்தப்பா அவங்களாம் உள்ளே போய் வேலை பார்த்துட்டு அப்புறம் வெளியே வருவாங்க. நான் என்ன விஷயமா போயிருக்காங்கன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற க்ரீம் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே உள்ளே இருந்து அப்படியே ஜூஸியாக வந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம ரூம் போட்டிருந்தோம். அந்த ரூம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கணுன்னா அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் போட்டு முடிச்சோன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு நான் தூங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் தூங்கிட்டு அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை பஸ்ஸில் இருந்து எத்தனை மணிக்கு இறக்கி விட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா 6:00 தான் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கி விட்டாங்க. நான் இப்போ பார்த்திங்கன்னா நான் தூங்குறதா காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த லைட் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். கண்ணை முடிச்சு பார்த்தா இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையில் இறக்கி விட்டாங்க. பார்த்திங்கன்னா நம்ம ரூம் போடுறதுக்கு ரூமை சாவி கொடுக்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.